ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நந்தியாவட்டை மொட்டு அதோட எப்படி நம்ம பூ கட்டுறது மாதிரி கட்டலான்றதை பார்க்கலாம். ஜடை தைக்கிற மாதிரியே இது கட்டணும். ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். இது கொஞ்சம் பொறுமையாக கட்டணும். ஆனால் கட்டிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஜடை தைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இது அப்படியே ஜடையில் ஹேர்பின் வச்சு குத்திக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு தான் அதிகமாக வைப்பாங்க இந்த பூவை. இதோட மொட்டுக்களை இப்போ பார்த்திங்கன்னா ஜடை தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் வெட்டிங்க்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஈஸியாக கட்டலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கட்டிட்டு பார்க்குறப்ப நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, அந்த பின்னல் போலவே இருக்கும். இது எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 மொட்டுக்களை வச்சு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம பூ கட்டுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டுட்டு, அப்புறமா நம்ம அது 2 பூ வச்சுருக்கோம் இல்லையா, 2 அரும்போட அந்த கீழ்ப்பகுதியை அதுக்கு அடுத்து நம்ம வைக்கிற பூவோட மேல் பகுதியோடு சேர்த்து நாட் போட்டுக்கணும். நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி தான் இதோட நாட்டையும் போடணும். இதை பாருங்கள் எப்படி நாட் போடுறாங்கன்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம புதுசாக வைக்கிற மொட்டோட அந்த காம்பு பகுதியை முன்னாடி கட்டின காம்பு பகுதியோடு சேர்த்து நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கட்டிட்டு பார்க்குறப்ப. இது நம்ம சாமிக்கு மாலையாக கூட போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் கட்டிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கட்டிட்டு பார்க்குறப்ப. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிகப்பு கலர் பூ நடுவில் ஆட் பண்ணி நம்ம கட்டினோன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அதாவது இது இருக்கு இல்லையா, அரளிப்பூ, சிகப்பு அரளிப்பூவும் வச்சு இதோட சேர்த்து கட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ரோஸோட பெட்டல்ஸ் வச்சு கட்டியிருக்கோம். அந்த இதழ் இருக்கு இல்லையா, ரோஸ் இதழ் வச்சு கட்டியிருக்கோம். நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் கட்டிடலாம். இது சின்ன பசங்க கூட கட்டலாம். பெரியவங்க தான் கட்டணுன்றதில்ல, சின்ன பசங்க ஈஸியாக கட்டிடுவாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட கட்டலாம். இப்போ பாருங்கள் 3 டைப்பில் நாங்கள் உள்ளன் நூல் யூஸ் பண்ணி கட்டியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 3 கலர் உள்ளன் நூல் யூஸ் பண்ணி நம்ம மாற்றி மாற்றி கட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணி கட்டலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.